1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் கொடுத்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கம்ப்ளீட்டாக பாருங்கள். மாட்டுப்பால் கொடுக்குறது அவ்வளோ பெரிய தப்பா? 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர் மாட்டுப்பால் குடிக்கிறாங்க, கொலு கொலுன்னு ஹெல்த்தியாக தானே டாக்டர் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கொலு கொலுன்னு நிறைய குழந்தைங்களை நானும் பார்த்துருக்கேன், மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கள. பட் அவங்க ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இவ்வளோ தாங்க இருக்கும். ஸோ மாட்டுப்பால் 1 வயசுக்கு கீழே கொடுத்தா என்னெல்லாம் ஆகலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்பர் 1 என்னென்னா, மாட்டுப்பால் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தாய்ப்பால் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் மாதிரி கிடையாது. அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்பர் 2 என்னன்னா, மாட்டுப்பாலில் சொல்யூட் லோட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளோட இம்மெச்சூர் கிட்னிஸ்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்பர் 3, மாட்டுப்பால் சின்ன சின்ன மைக்ரோ ப்ளீட்ஸை அவங்க குடலில் ஏற்படுத்தும். இதனால நாளடைவில் அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படலாம். சின்ன மைக்ரோ ப்ளீட்ஸ், ஸோ மோஷனில் பிளட் ஆகும் அந்த மாதிரிலாம் அது போகாது. குட்டி குட்டி மைக்ரோ ப்ளீட்ஸ் ஏற்படுத்தி அதனால ஃபியூச்சரில் அவங்களுக்கு அனீமியா வரக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு அது எதுவுமே தெரியாது. நம்பர் 4 என்னன்னா, குழந்தைங்களோட குடல் இருக்கக்கூடிய வில்லைங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை மாட்டுப்பால் டெஸ்ட்ராய் பண்ணும். இந்த வில்லைங்கிறது குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். இது எதுக்குன்னா நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மாட்டுப்பால் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரக்கான வாய்ப்பும் நிறையாவே இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.